ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏன் ஸ்கேலில் வந்து கோடு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் நெக்கு எல்லாமே வந்து முடிச்சுட்டு லோடிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ வந்து ப்ளூ கலர், ப்ளூவில் வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவும் கலந்து வந்திருந்தது அண்ட் லைட் ப்ளூவும் இருந்தது. சரி, ஓகே, நம்ம லோடிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டபுள் லோடிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதும் டபுள் கலர் த்ரெட் வச்சு தான். ப்ளூ தனியாக போட்டிருக்கேன் அண்டு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம லோடிங்கும் வந்து மிக்சிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாதி வந்து ப்ளூ லோடிங்கும் பாதி வந்து ராமர் ப்ளூ, அதாவது டார்க் ப்ளூ லோடிங்கும் அண்டு பாதி கலர் வந்து ஸ்கை ப்ளூ லோடிங்கும் வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து அப்படி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் அழகாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணி இந்த டிசைன் வந்து எடுத்து, இது வந்து கஸ்டமரே வந்து சூஸ் பண்ணி கொடுத்த டிசைன்ஸ் தான். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த மாதிரி வேணும், எங்கள் அம்மாவுக்கு வேணும்க்கா, ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப கிராண்டாக போட மாட்டாங்க, மணிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மாவுக்கு கிராண்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் எலகண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. டிசைனும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க மேரேஜுக்கு அவங்க அம்மாவுக்கு போட்ட ப்ளவுஸ் இது. ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் நான் தான் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுவும் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கொடுத்து சாம்பிளுக்கு நீங்கள் நல்லா பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸும் பண்ணி கொடுத்தேன். டோட்டலாக 3 ப்ளவுஸும் இவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். தொடர்ந்து புது கஸ்டமர் தான் இவங்க. ஸோ தொடர்ந்து 3 ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து லோடிங் வந்து கொடுத்துட்டேன். லோடிங் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து ராமர் ப்ளூ கலரில் லோடிங் கொடுக்க போகிறேன். ஸோ இவங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அக்கா ப்ளூ கலர் வந்து ஃப்ளவராக வச்சுக்கோங்க, டார்க் ப்ளூவில் வந்து லீஃபாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ப்ளூ கலரில் வந்து ரிங் நாட் மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு டார்க் ப்ளூவில் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ சுகர் பீடில் நான் யூஸ் பண்ணலை ரொம்ப, அங்கங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவுமே இதில் பண்ணலை. ஸோ இந்த லோடிங் கொடுத்துக்கிட்டேன். சுகர் பீடு வந்து இந்த கழுத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் தான் நான் சுகர் பீடு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டாக இருந்தால் ப்ளெயினாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அந்த லைனில் மட்டும் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த லோடிங் முடிச்சுதான் அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு 2 லைன் ஜரி போட்டு அவுட்லைன் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜரியில் அவுட்லைன் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளவர் டிசைன் போடும்போது ஃபுல்லாக ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவருக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரையும் போதே குட்டி குட்டியாக வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ளவருக்குள்ளேயும் வந்து நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்பேன், அதாவது பெட்டலுக்குள்ளே. அந்த பெட்டல் வந்து வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது எத்தனை பெட்டல் நான் வரைஞ்சேன்னா 6 பெட்டல் நான் வரைஞ்சேன். அந்த 6 பெட்டலுக்குள்ளேயும் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டுட்டு நடுவில் அந்த மட்டு வரும் இல்லையா, பட்டு வரும் இல்லையா, அந்த பட்டுக்கு வந்து ப்ளூ கலரு த்ரெட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு ரிங் நாட்டு வந்து நான் போட்டுட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அப்படி பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி பண்ணிக்கிட்டேன் நடுவில் அந்த பட்டுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இப்போது ஒரு ஃப்ளவரு இப்போ மேலே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பட்டுக்கு வந்து ப்ளூ கலர் போட்டேன். மேலே வந்து அந்த ஒரு இதழுக்குமே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு டார்க் ப்ளூவில் போட்டேன்னா, அப்போ கீழே வந்து அதில் ஜாயிண்ட் ஆன மாதிரி ஒரு லீஃப் வந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஏன்னா பட்டுக்கு நம்ம டார்க் ப்ளூ போடும்போது லைட் ப்ளூ போடும்போது கீழே வந்து லீஃபுக்கு டார்க் ப்ளூ போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேலே அந்த பெட்டல்ஸ்க்கு டார்க் ப்ளூவும் கீழே டார்க் ப்ளூவும் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்படி போட்டுட்ட பிறகு அதுக்கடுத்து இன்னொரு லீஃப் வருது பாருங்கள், அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அது லைட் ப்ளூ போட்டுக்கிட்டேன், ராமர் ப்ளூ. ஸோ இதுதான் வந்து இது அப்படியே பொசிஷனாக கொண்டு வந்தேன். ஒரு வாட்டியில் நானே வந்து போடும்போது அந்த சைடு ரைட் சைடில் ஒரு 2 பூக்கு மாற்றி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பிரிச்சுட்டு திருப்பி வந்து பண்ணேன். போட்டுகிட்டே ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும், 2-3 டேஸில் கொடுக்கணும் அந்த ப்ளவுஸு, அவங்க வந்து அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு என்ன காமெடினா ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டே வந்து தப்பாக போட்டுட்டேன்.
ரெண்டு லீஃப் வந்து ப்ளூ கலர் டார்க் ப்ளூ மேலேயும் லைட் ப்ளூ கீழேயும் அந்த மாதிரி பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டு அந்த 2 பூவை மட்டும் பிரிச்சுட்டு திருப்பி வந்து நான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி வேலை நடுநடுல அப்போ பண்ணுவேன். ஏதாவது வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படியே ப்ளவுஸை கொட்ட விட்ருவேன். அதனால தான் நான் பார்க்கவே மாட்டேன். மோஸ்ட்லி வந்து இந்த சீரியலு இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்காது. பாட்டு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம காதில் கேட்டுக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணலாம், நம்ம கவனமாக பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இப்போ இந்த ப்ளவுஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தின்னாக வேறு இருந்தது. ஏன்னா இது ஒரு சாரியோட ப்ளவுஸு, எப்படி சொல்கிறது, அந்த சாரியே வந்து ஒரு மாதிரி காட்டன் மாதிரி இருந்தது. இப்போ அம்மாங்கெல்லாம் அப்படி தானே கட்டுவாங்க நைஸாக. ஆனால் சாரியோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 2000, ஆனால் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அந்த 2 பூ பிரிக்கும் போதே நான் பார்த்து பொறுமையாக பிரிச்சுட்டு தான் அப்புறமா திருப்பி வந்து நான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹேங்கிங்ஸ்லாம் எதுவும் வேண்டாங்க்கா, நீங்கள் நார்மலாக கிளாத்லேயே வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த லோடிங் கொடுத்த பிறகு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ மாற்றி மாற்றி லோடிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்காக தான் நான் ஸ்கேலில் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஏன் நான் அந்த ஸ்கேலில் ட்ரா பண்ணேன்னா 1 inch 1 inch அப்போ தான் நம்ம கரெக்டாக அது லெவலாக போடுவோம். இல்லைன்னா நமக்கே தெரியாமல் ஒரு லோடிங் பெருசாக ஒரு லோடிங் சின்னதாக அந்த மாதிரிலாம் ஆக்கிடுவோம். ஸோ நீங்கள் ஸ்கேலில் வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா ஒரே லெவலில் போடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் கையில் வந்து அங்கங்கே டாட்ஸுக்கு என்ன பண்ணேன்னா அதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டையே ஒரு டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் இந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ பேக் நெக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் ஹேண்டுக்கு நம்ம எப்பயும் போல் போடுவோம். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேம் அதே தான். அந்த ஃப்ளவர் பார்க்கவே அழகாக இருந்தது. த்ரெட் ஒர்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த த்ரெட் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த யூனிக்காக அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வேறு சம்கி கிம்கி எதுவுமே அவங்க வேண்டான்ட்டாங்க. லைட்டாக வந்து ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து அங்கங்கே ஸ்டோன்ஸ் மட்டும் அந்த காம்புக்கு சுற்றுறோம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் ஸ்டோன் வச்சேன், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் ரேட் போடுறது நல்லா இருக்குக்கா நீங்கள் ரேட் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் பண்ணி கூட பர்சனலாக 2-3 பேர் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் ரேட்டும் வந்து சொல்லுங்கக்கான்னு சொன்னாங்க. கட்டாயமாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டாயமாக நான் பார்த்தேன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கூட நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கட்டாயமாக நான் ரேட் சொல்கிறேன்ப்பா, கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் நீங்களும் வந்து அனுப்பும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா கோச்சிக்காதீங்க, சரிங்களா. நான் பார்த்து சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். புதுசாக பிகினர்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ளவுஸு நான் ரேட் வந்து சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எவ்வளோ த்ரெட் ஆகும், நம்ம அந்த கட் பண்ணி நம்ம போடணும் அங்கங்கே. இதெல்லாம் அப்படியே வந்து ஊசி நூல் எடுத்துகிட்டு போட முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும். அதனால் இதோட ப்ரைஸ் வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா 3000 வாங்கியிருந்தேன். ஸ்டிச்சிங் வந்து 750 எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு நான் 3750 வாங்கியிருந்தேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு சூப்பரான டிசைனில் சந்திக்கலாம். பை பை, டாடா டாடா டாடா.